அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே. ஃபேமிலிஸ் நல்லா இருக்கீங்களா ஃபேமிலிஸ்? உங்களை நான் ஸ்கேம் பண்ண போறேன்டா ஒரு நாள். ஃபேமிலிஸ்னு சொல்லிக்கிட்டு கூட இருந்தே குழி பறிக்கீங்களா? என்னடா கூட இருந்தே குழி பறிக்கீங்களா? இதுக்கப்புறம் நான் ஃபேமிலிஸ் தான் சொல்ல போறேன். நம்ம எல்லாம் ஒரே குடும்பம்டா. உண்மையா சொல்றேன், நீங்க தான் என்னோட ஃபேமிலிஸ். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள். இன்ஸ்டா ரீல்ஸ்ல நீங்க பலவிதமான மனிதர்களை பார்த்திருப்பீங்க. அதுல தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அபரிவிதமான மனிதர்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாரு, ஷார்ப்பா ஒருத்தனை இறக்கி இருக்கிறோம். முதல் மனிதர் கொடுவை தம்பி. நம்ம தம்பி வேறயா? ஓ, அந்த பையன். ரீசன்ட் டைம்ல பாத்திருப்பீங்க, இந்த தம்பி வந்து ஸ்கேம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. எஸ்கே காட்டுறீங்க, எல்லாம் எஸ்கே அடிச்சுக்க போறாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் காரணமான ஒரு முக்கியமான ஆளை மறந்துட்டாங்க. எலி எங்க சார்? முக்கியமான ஆளா? எலியா? இல்லையா? ஹவுஸ் ஓனர் எங்க சார்? வேற பேரண்ட். வீடியோல பாக்குறது இந்த பையனை தான். ஆனா இவனுக்கு பின்னாடி இருந்து இயக்குறது யாரு? இவங்களோட பேரண்ட். நல்ல புத்தி சொல்லுங்க சார். நல்ல புத்தி உங்களுக்கு தான் சார் சொல்லணும். இதுக்கான முழு பொறுப்புமே நம்ம பேரண்ட் தான் சொல்லி ஆகணும். இதுக்கு பின்னாடி இவனோட அண்ணன் கூட இருக்கான் போல. அந்த பணம் இருந்த எல்லாருக்கும் நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஒன்னு காமிச்சாரு. ஃபேமிலி எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க ஃபேமிலி. எதுக்குன்னா இப்ப நம்ம இடையில ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்னு ஒரு ப்ரொமோஷன் ஒன்று போட்டிருந்தோம் ஃபேமிலி. அதுல எல்லாரும் அமௌண்ட் சோகப்பட்டு போட்டுறது. ஆனா அதுல பாத்தீங்கன்னா அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு ஃபேமிலி. இந்த சோகப்பாட்டுக்கு தான் எல்லாம் உதிர்றாங்க போல. பாத்தீங்கன்னா ஒருத்தர் விடாம எல்லாருக்கும் அமௌண்ட் பாத்தீங்கன்னா கொடுத்தாச்சு ஃபேமிலி. இது இந்த ப்ராப்ளம் வரதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம். முடிச்சா இல்ல சார், பேப்பர் தீர்ந்துருச்சு, வாங்கிட்டு என்னையா சொல்றேன். எனக்கு இதுல என்ன சிரிப்பா இருக்குன்னா, அதுதான் எனக்கு புரியல. இருக்காங்க அந்த அளவுக்கு நீங்க வீக்கா இருக்கீங்க, ஏமாறீங்க. ஓகே, அது இவங்கிட்ட அந்த சின்ன பையன்கிட்ட ஏமாறீங்க. எப்படி நம்புறீங்க? வடக்கங்கிட்டே ஏமாறுறாங்க. இல்ல, நம்ம பாதிக்கப்பட்டவங்க வந்து எதுவும் சொல்லக்கூடாதுதான். பட் இருந்தாலும் சிரிச்சிட்டு சொல்லணும், அப்பதான் இந்த தடவை அமௌண்ட் போய் கொடுக்க கூடாது, அது வேற விஷயம். ஆனா இவன் சொன்னாலும் போய் கொடுத்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டான்? சேலஞ்ச் வீடியோங்கிற பேர்ல கிறுக்குத்தனமா வீடியோ போட்டு இருந்தான். அடிக்கிற வெயில்ல உப்புல முட்டி போட சொன்னீங்க, அதையும் பண்ணேன். அதுக்கப்புறம் தன்னை ஒரு விஜய் ஃபேனா காமிச்சு வீடியோ போட்டு இருந்தான். இது எப்போ தீவிர ஃபேனு, அப்புறம் அரசியல்ல கூட இருக்காரு. பையன் ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டானா? ஸ்கூலுக்கா அரசியல்ல இருக்காரு? அரசியல்? ஆமா சார். என்னவா இருக்காரு? குழந்தைகள் அணி செயலாளரா இருக்காரு. படத்துலதான் விஜயனாவை பார்த்திருப்பேன். ஓஹோ, வீட்டுக்கு போயிட்டாரு. இதுதான் எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. கேட்டுக்கிட்டு நின்று வீடியோ போடுறான். இவன் பார்க்க போறான். ஆமா, வெளியில வருவார்ல கார்ல, அப்போ போப்பானா? வணக்கம்ப்பா, வணக்கம் வணக்கம். நான் தான் விஜய் பேசுறேன். விஜய் பேசுறேன்னு சொல்லுவாரா? நீங்க எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேனா? தளபதி பேசிருக்காரா? இல்ல, எனக்கு அது ஓகே, வாய்ஸ்லாம் ஓகே தான். நான் தான் உங்க விஜய் பேசுறேன். யாரு கேட்டு பேசினாலே தெரியுது. ஆனா இத பண்ணவன் யாரா இருந்தாலும் அவன் என் தம்பி. இப்ப நானே தளபதி மாதிரி பேசுவேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நன்றிகளே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? டெல்லி அவுத்துட்டு இவனுங்களை ஏமாத்த இது போதும். இந்த மாதிரி ஏஐ வச்சு யார் வேணாலும் பண்ணலாம். இது ஃபேக்குங்கிறது பார்த்தாலே தெரியுது, பச்சையா தெரியுது. ஆனா இதையும் நம்பிட்டு இருக்காங்க. நான் தான் விஜய் பேசுறேன். ஆமாமா, கமெண்ட்லாம் கலக்கிற தம்பி, கங்காஜன் தம்பி. போகவே இல்ல, ஆனா போன மாதிரியே வீடியோ போட்டுக்கிட்டு பிரான்ஸ் ஜனநாயகம் பட ஆடியோ லான்ச்சுக்கு நம்ம மலேசியாக்கு கிளம்பியாச்சு ஃபேமிலி. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு ஃபேமிலி. மலேசியால நடக்கிற அந்த ஆடியோ லான்ச்சுக்கு இவர் போன மாதிரியே வீடியோ போடுறாரு. ஐயா பேசி ஏமாத்துறீங்க. கிடைக்கலன்னாரு. பேசுற போனே பொய்டா. ஆடியோ லான்ச்சுக்கு போலன்னு அங்க வந்து மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க ஃபேமிலி, நான் வந்தனா இல்லையான்னு.
இதுக்கப்புறம் பார்த்தா நான் அந்த வெளியே மக்கள் கிட்ட போய் இப்படி மலேசியாவுக்கு போகணும்னா போய் அங்க போய் கேட்டு வரணும். போயிட்டு படிக்கிற வேலையை பாரு தம்பி. இந்த மாதிரி வீடியோ பண்ணாம நீ நார்மலா கூட வீடியோ பண்ணு. ஆனா இது வேணாம். அதுக்கு சேலஞ்ச் வீடியோ பண்ணிட்டு பேரண்ட்ஸ் வந்து பொறுப்பெடுத்து உப்புலே அவங்களுக்கு முட்டி ஒரு நல்வழிப்படுத்துங்கள். அடுத்து ஒரு கப்பல் ரியல் வீடியோ. இதுல இவங்க என்ன சொல்றாங்கன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு புரியல, உங்களுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். மாமா என்ன சாப்பிட போறோம்? பர்த்டேக்கு என்ன வாங்கி தர போற? என்ன சாப்பிடுறோம்? உனக்கு என்ன சாப்பிட வேணும்? ஓ இவரா மாமா ஏன் கோயில் போயிட்டு வந்திருக்கோம்ல, அதனால வெஜ்ஜா சாப்பிடலாம். செண்டா தாங்க வெஜ் மிஞ்சு சாப்பிடலாம். ஆனா இந்த மீன்ஸ் கொண்டு வந்துருங்க. என்னதான் நான்வெஜ் சாப்பிட்டாலும் வெஜ் சாப்பிடுற மாதிரி இல்ல மாமா. பின்ன என்ன சாப்பிட்டாலும் வெஜ் சாப்பிடுற மாதிரி இருக்காது. இதான் உனக்கு நல்லது. சரி சாம்பார் நிறைய சாப்பிடுமா, சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு மாமா, நீங்க சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? சாப்பாடு சாப்பிடுறாங்களா? சூப்பரா இருக்கு. இரியா வேற என்ன சாப்பிடுற? ஏதோ இதுவே ட்விஸ்ட் போதும் மாமா, நீங்க வச்சிருப்பாங்க. நல்லா சாப்பிடுங்க. சரிடா தங்கம். வீடியோ முடிஞ்சு அவள்தானா? அப்ப போய் நம்மளும் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ட்விஸ்ட் ஏதாவது இருக்கும்னு நினைச்சேன்னா ஒண்ணும் இல்ல, சாப்பிடுறதா டெஸ்ட் போ. நீங்களே சொல்லுங்க. இது vlog-ஆ இல்ல கண்டென்ட் வீடியோவா இல்ல ப்ரமோஷன் வீடியோவா இல்ல சாப்பாடு பத்தின வீடியோவா இல்ல சாம்பார் வீடியோவா இல்ல என்ன கருத்து? சாப்பிடுற வீடியோ என்னடா இது? மொத்தத்துல இது வீடியோ அவ்வளவுதான். அவ்வளவுதான். பாக்குறீங்களா? அப்பா, சரி அடுத்து ஒண்ணு காமிக்கிறேன். மாமா ட்ரெயின் எத்தனை மணிக்கு மாமா? எந்த பிளாட்ஃபார்ம் பாத்தீங்களா? பாத்துக்கடா தங்கம். பல்லவன் எக்ஸ்பிரஸ்டா 6:50க்கு. நல்லா பிளான் இருக்கு. வா போலாம். மாமா தண்ணி கேன் எடுக்க மறந்துட்டோம் மாமா, வாங்கிட்டு போயிடலாம். ட்ரெயின்ல தண்ணி தவிக்கும். ப்ரோ ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க. வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிறா. வா போலாம். சாப்பாடு வாங்கி போயிடலாம் மாடி. பொங்கல் சாப்பிடுறியா? என்னது பொங்கலா? ஆல்ரெடி எனக்கே காலையில இருந்து தூக்கம் வர மாதிரி இருக்கு, இதுல நீ வேற. உனக்கு பொங்கல் தாண்டி பிடிக்கும், அதான் கேட்டேன். எனக்கு வேணாம் மாமா, நம்ம ட்ரெயினே வாங்கிக்கலாம். அப்போ ஓகேடா, ட்ரெயினே வாங்கிக்கலாம். அவ்வளவுதான். சரி எனக்கு பொங்கல் வாங்கி தாங்க மாமா. சாவடிக்கிறாங்கடா. பொங்கல் வந்ததுக்கு அப்புறம் வாங்கிட்டு இல்லடா முடியல. நீங்க பண்ற வீடியோல ஒண்ணுமே இல்ல. ஒண்ணுமே இல்லனாலும் எடுத்து போடுறீங்கல்ல. ஷார்ட்டா சரிடா. எல்லாமே அதெல்லாம் போட்டு அதே வச்சிரு. செமையா இருந்துச்சு இன்னைக்கு. சரி மாமா, அதே வச்சிடுறேன். அப்போ ஓகே. தக்காளி வெங்காயம் கம்மியா இருக்கு மாமா, நீ போய் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்துறியா? மத்த எல்லாமே இருக்கா? அப்படியே சாம்பார் பொடியும் வாங்கிரு, மத்ததெல்லாம் இருக்கு, இது மட்டும் வாங்கிட்டு வந்துருங்க. சரிடா. சாம்பார் சூப்பரா இருக்கு. இன்னும் வாங்கிட்டு வரதுக்குள்ள செஞ்சுட்டாங்க. மாமா மாங்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல். அப்படியா? நீ ஏன்டா இவ்ளோ பண்ண? நீங்க சாப்பிடுங்க மாமா, உங்களுக்காக தான். சூப்பரா மாமா அட்டகாசமா இருக்கு, அமிர்தமா இருக்கு. வேற சமைக்கிறடி. இன்னொரு கைப்பக்கம் இருக்கு. என்னடா இருக்கு? என்னடா இருக்கு? என்ன வீடியோடா? சொல்லு. இல்ல சாம்பார் செஞ்சதையாவது வீடியோ போட்டுருப்பான். இல்ல அந்த காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுத்தது கூட இல்ல. என்ன வீடியோ? எத்தனையோ கப்பல் வீடியோ பாத்துருக்கேன்டா. அதுல ஒரு கான்செப்ட் இருக்கும், இல்ல ஒரு கிரிஞ்சி இருக்கும், ஏதாவது பண்ணுவாங்க. சில வழக்கு ரீல்ஸ் கூட பாத்துருக்கேன். அதுல கண்டே பிடிக்க முடியாத கான்செப்ட் கூட மறுபடியும் பார்த்து கண்டுபிடிச்சிருக்கேன். என்னன்னு எனக்கு தெரியலடா. சும்மா டெய்லியில நடக்கிறது. கப்பல் reels போடலாம். சாம்பார் சாதமா இன்னைக்கு. கப்பலா இருந்தா என்ன ரீல்ஸ் வேணா போடலாம்டா. போலாம் போல இருக்கு. வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு, எடிட்டிங் நல்லா தான் பண்றீங்க, சாங் நல்லா தான் சூஸ் பண்றீங்க. ஆனா யோசிச்சு ஏதாவது கான்செப்ட் மாதிரி பண்ணலாமாடா? புல்லு பிடிக்க தெரிஞ்சவங்களாம் ஊர்வல தௌலத்தா சுத்தத்தை பாக்குறான். எதுவுமே தெரியாத வேலைக்காரன் எல்லாமே வேணும்னு கேக்குறத இப்பதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அட்லீஸ்ட் கிரிஞ்சாவது பண்ணுங்கடா. நீங்க கான்செப்டே பண்ணலாம் கூட கிரிஞ்சாவது பண்ணுங்கடா. எனக்கு கண்டென்ட் வேணும்டா. எல்லாம் மண்டில அத பாக்குற எங்களை ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்குது, ரொம்ப யோசிக்க வைக்குது. என்னதான் எனக்கு சொல்ல வராங்க? அடுத்து எப்படி இருக்கு? இந்த ஆர்டிஸ்ட் என்ன சொல்றான்னு புரியலையா? பார்த்த உடனே ட்ரெஸ் எடுக்கிறாங்க. வேற ஆங்கிள் இருந்து பார்க்கணும். ட்ரெஸ் எடுத்துட்டு குடிச்சிட்டு காசு கொடுத்துட்டு வந்துருவாங்க போல. எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு டவுட்டா தான் இருக்கு. எனக்கு தான் புரியலையா இல்ல உங்களுக்கு புரியுதா? என்னன்னு எனக்கு தெரியலடா. ஐயோ எனக்கு மொத்தத்துல வீடியோ அவ்வளவுதான். நீங்க கிரிஞ்சு கூட பண்ணுங்கடா, ஆனா இத பண்ணாங்கடா. சொன்ன என்னையே கிரிஞ்சு பண்ண சொல்றீங்க. அவன் பெரிய வீடியோவா எடுக்காம ஷார்ட் வீடியோ போட்டு அப்படியே போயிட்டே இருக்கான். நண்பர்களே, இப்போ நான் உங்களோட நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ண போறேன். நெகட்டிவிட்டி எல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சா? இது மாதிரி நான் சொல்லி வீடியோ பண்ணா நீங்க நம்புவீங்களா? உண்மையாவே நான் நெகட்டிவ் எனர்ஜியை வந்து எடுக்கிறேன்னு நீங்க உங்களால நம்ப முடியுமா? ஆனா உண்மையா ஒருத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க, அவங்கள பார்க்கலாம். உண்மையான அவங்க வீடியோ பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க உண்மையான இருக்காங்கிறது எனக்கு தெரியல. நெகட்டிவ் அட்டாச்மெண்ட்ஸ்
அதுவும் இன்ஸ்டன்ட்லி உடனே உடனே எனக்கும் பண்ண ஓ. நல்லா பாத்துக்கிறேன்டா. என்னத்த விட்டுறாங்க? என்னத்தையே வெட்டுறாங்க. ஓ, நெகட்டிவ் வெட்டுறாங்களா? நம்ம கிட்ட இருந்து உருவி வெட்டுறாங்க. ஹேர் கட் பண்றவங்களா இருப்பாங்களோ? சக்கு சக்குன்னு வெட்டுறாங்க. ஆமா, நெகட்டிவ் போன மாதிரி தான் இருக்கு. இங்க விட்டு காணப்பட்டது. மொத்தமா நெகட்டிவ்ல. Negative attachments எல்லாத்தையும் remove பண்ணிட்டாங்க. அடுத்ததா இதேதான் போல இருக்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஹேர் கட் கத்துக்கிறாங்க. இதுவே அது ஒரு பையன் பண்ணியிருந்தானா எவனா பார்த்துருப்பான். இவங்க வந்துட்டு ஆன்லைன்ல ரைக்கி ஹீலிங் பண்ணிருக்காங்க. பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம் வித் ரைக்கி. இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ண போறாங்க. நல்லதுதான். ஏன்னா சுத்தி போடுறாங்களா? மசாஜ் பண்றாங்க. டக்குன்னு ஒரு எஃபெக்ட் அடிக்குது. ஐயோ இது நல்லா இருக்கு. ஐயோ இது நல்லா இதே பையன் அந்த மாதிரி செஞ்சு போட்டா நல்லா எனக்கு இருக்குமா? தெரியலங்க, என்னோட அறிவுக்கு இது தெரியலங்க. 60 வினாடிக்கு தூக்கமா? என்ன இவங்க வீடியோலயே இருக்காரு? தூங்குங்க படுத்து. தூக்கம் வந்துருச்சா? Letting go. You're doing everything that you can. So don't worry. Don't worry at all. It will all be okay. You're doing a good job. It's safe to start resting. என்னது மயில் தொகையா? இல்ல, ஏதோ ஒரு இதுதான். தூக்கம் வந்துட்டாங்க. இறகுகள் வச்சு அப்படியே மூஞ்சில வருடின மாதிரியே இருந்துச்சு ஒரு ஃபீல் வந்துச்சு. என்னன்னு தெரியலடா, ஒருவேளை உண்மையா இருக்குமா? இப்போ பண்ணக்கூடாது, நான் நைட்ல ட்ரை பண்றேன். ட்ரை பண்ணிட்டு ரிசல்ட் வந்துச்சாங்கிறத நான் சொல்றேன். என்னமோ இது வந்து ஒரு மாதிரியே தான் இருக்குது. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். இடையில இந்த வடக்கு நண்பர்கள் புதுசா ஒரு ட்ரெண்ட் ஒன்று கிளப்பி விட்டுருந்தாங்க. அது என்ன ட்ரெண்ட்னா சாய்வாலா. கையில கையில டீயை ஊத்திட்டு கிடந்துச்சுங்க போயிட்டு. எதுக்கு அப்படி பண்ணாங்கன்னு தான் தெரியல. அடிவுல போகுது. இது நான் ஒரு ட்ரெண்டாடா. அதாவது உங்களுக்கு பிடிச்சவங்க கூடயோ இல்ல வந்து உங்க லவர் கூடயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடவோ கையை கோத்துக்கணும். அந்த கையில வந்துட்டு சூடான டீயை வந்து ஊத்துவாங்க. அப்ப டீ என்னதான் சூடா இருந்தாலும் அந்த கையை வந்து விடவே கூடாதான். அப்பதான் வந்து அது ட்ரூ ரிலேஷன்ஷிப்பா. ஏன் அடுப்புல கொண்டு வை, நல்ல சூட சூடா இருக்கும். வலிச்சா தாங்கணும், கையை எடுக்க கூடாது. இது ஒரு வேணுங்கனே வேற வழி இல்லாம புடிச்சிட்டு இருப்பாங்க போலயே. அட பாவீங்களா, கை வெந்துரும் போல இருக்கு. வேலை பண்ணிட்டு இருப்பானுங்க போல. தங்க இடம், நேரத்துக்கு சாப்பாடு, போட்டுக்கு நல்ல துணிமணி, கேட்கறப்பெல்லாம் காசு. அதான் குண்டில கொழுப்பேறி போய் கிடக்கு. இது வந்து வடக்குல நிறைய பேர் பண்ணி பார்த்தேன். தமிழ்ல இது வரைக்கும் வரலன்னு வந்துரும். நினைக்கிறேன். என்ன பண்ணாங்கடா, கொண்டு வந்துறாங்கடா இங்கேயும். போறவங்க போறாங்க, இருக்கிறவங்க இருக்கதான் போறாங்க. இதுல வந்து இப்படி செஞ்சாதான் இருப்பாங்க, இப்படி பண்ணாதான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீ நேரம் பண்ணிதான் பண்ணிருப்பீல. பண்ணிருப்படா நீ, பண்ற ஆள் தான் நீ. இந்த கேள்வி இப்ப முக்கியம் இல்ல. அதாவது நண்பர்களே, அந்த டீயோட சூட்டை தாங்கினாதான், வலியை தாங்கினாதான், அப்புறம் டேட்டோ குத்துனாதான், பேரை வந்து பச்சை குத்துறது, என்ன பண்ணாதான் லவ், ட்ரூ லவ். இந்த மாதிரினா பண்ணாதான் அந்த வந்து காதல் வந்து நிலைக்கும் நீடிக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க என்னதான் உண்மையா இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து உங்களை விட்டு போகணும்னா போயிடுவாங்க. அது வந்து ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம தடுக்கவே முடியாது. அது உந்துன்னா திரும்ப அதுங்களே வருமா? வரவே இல்லைன்னா அது வந்து கிடையாது. அது மாதிரிதான் இங்க வந்துட்டு நிறைய பேர் டேட்டமா குத்திக்கிட்டு போன பிறகு அந்த டேட்டோவை என்னடா எப்படா மாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஈ போடலாமா இல்ல பி போடலாமா? ஒரே ஒரு சின்ன கோட் தான். இப்போ நீ பி ஆரியா, பி ஆரியா இல்லனா இ ஆரியா? இப்போ நான் எஸ் ஆவறேன்.
அதாவது பாத்தீங்களா மக்களே, நம்ம அடுத்து பார்க்க போறது ஒரு லடுக்கி. இவங்க வந்துட்டு பெட்ரோல் பங்க்ல வேலை பாக்குறாங்க. சரி, என்ன என்ன பண்றாங்க? பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இவங்க வந்து பெட்ரோல் போட்டு ரீல்ஸ் போடுவாங்க. இல்ல, பெட்ரோல் போடவரங்கள வச்சு ரீல்ஸ் போடுவாங்க. அப்படியா? இது என்னடா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க இத மட்டும் தான் பண்ணுவாங்க. எப்படி அலோவ் பண்றாங்க? வேலையும் பார்த்தாச்சு, ரீல்ஸும் போட்டாச்சு, ஃபேமஸ் ஆயிட்டாங்க. அடப்பாத்த. இவங்க கிட்ட பெட்ரோல் போறதுக்குனே ஒரு கூட்டம் வந்துட்டு இருக்கு. ஓஹோ. பெட்ரோல் போனா நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே டோக்கன் வாங்கிடணும். வீடியோலயே அவங்க வருவாங்களா? அதுக்கு முன்னாடி வருவாங்க. கண்ணு தெரியலையா? நேத்து டிக்கெட் வாங்கணும், இன்னைக்கு லைன்ல நிக்கிறாங்க. நாளைக்கு போறதுக்கு இவங்க எல்லாம் அட்வான்ஸ் புக்கிங் நின்னுட்டு இருக்காங்க. போ. இது வந்துட்டு நார்மல் பெட்ரோல் கிடையாது, டீலக்ஸ் பெட்ரோல். 10 பஸ் இது ஒண்ணா, இது டீலக்ஸ் பஸ். அங்க பாரு. பாத்தீங்களா? ஆமாங்க. கொடுக்கலாம்ல? தாராளமா கொடுக்கலாங்க. அப்ப அந்த கேமராமேன் யாரு? அங்க வேலை பார்க்குற யாரா இருக்கும். பெட்ரோல் பங்க் ஓடணும் கவலையே. இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க, புதுசா ஒரு பெட்ரோல் பங்கே கட்ட போறாங்க. வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் எந்த கவலையும் கிடையாது. நீங்க புதுசா பெட்ரோல் பங்க் ஓபன் பண்ணாலும் இதே மாதிரியே பெட்ரோல் போட்டுக்கிட்டே ரீல்ஸ் போடுங்க. ஏதாவது ரீல்ஸ் பண்றங்கிற பேர்ல ஏதாவது கொளுத்தி கிழித்து விட்டுற போகுது. ஒருடா வாய்ப்பு. அடுத்து பார்க்க போறது கோகனட் பிரேக்கர். ஓ, உடைப்பாரா? உடைக்கிறாரப்பா உண்மையா? வெறும் மண்டைய வச்சு தேங்காய் உடைப்பாரு, அப்புறம் கையாலையும் தேங்காய் உடைப்பாரு. தண்ணி மாதிரி இருக்கு. தண்ணிதான். தேங்காய் தண்ணி மாதிரி இல்லையா? பெருந்தண்ணி மாதிரி இருக்கு. ஏற்கனவே உடைச்சு வச்சதை உடைச்ச மாதிரியே இருக்கு. பாவம் அப்படிலாம் பேசக்கூடாது. பண்ணுவாரு. அப்புறம் மண்டைய வச்சோ கையை வச்சோ தான் தேங்காய் உடைக்கிறாரு நினைச்சிட்டு இருந்தேன். அடுத்து பாருங்க, என்ன பண்ற? இது தேங்காய் தானே? எனக்கு ஒண்ணும் புரியலையே. யோசிச்சு பார்த்தா எப்படி டிக்கியை வச்சு என்னன்னே தெரியல. டிக்கி இருக்கா என்னன்னு தெரியல. நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள ஏதாவது வச்சிருப்பாரு அப்படின்னா கிடையாது, ரியலா பண்ணுவாரு எதா இருந்தாலும். இது மட்டும் கிடையாது, அண்ணன் கிட்ட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி ஒண்ணு இருக்கு. கல்யாணத்துக்கு போய் இது பண்ணுவாரா? பாகல்பூர், பைல்கான்பூர், பராக்பூர், டோலக்பூர்னு சுத்துப்பட்டு இருக்க 18 ஊர்லயும் அண்ணன் போயிட்டு தேங்காய் உடைச்சா கல்யாணம் நடக்கும். உடைக்கிறாரு. இந்த பாடி இவ்வளவு தானே வரும். என்னமோ போ, எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணும் வாங்க மாட்டேங்குது. பொண்ணு பாவம் பயந்துட்டு என்னடா கிறுக்குதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். சரி, ஓகே, அவரோட திறமையெல்லாம் ஓகே தான். ஆனா கல்யாணத்துல போயிட்டாலும் அங்க நடக்கிற எல்லா கல்யாணத்துக்கும் போயிட்டு தேங்காய் உடைச்சு கொடுத்துருவாரு. அந்த தண்ணியை குடிச்சாதான் மணமகன் மணமகள் கழுத்துல தாலியை கட்டுவான். அதுதான்டா எங்க சம்பிரதாயம். இதுதான்டா நம்மளுடைய சம்பிரதாயம். இதுதான் நம்மளுடைய பழக்க வழக்கம். அடுத்து ஒரு கொடூரமான பயங்கரமான மனுஷிய பார்க்க போறோம். மனுஷியா? வெளியே வா. ஐயே, என்ன சாப்பிடுறாங்க? சாம்பலா? இவங்களை பொறுத்த வரைக்கும் களிமண், ஆத்துமண், செம்மண், கரிசல் மண், வேற ஏதாவது மண் சாம்பல். ஐயா, இத நீங்க நக்க மறந்துட்டீங்க. இந்த மாதிரி அனைத்து மண்களையும் சாப்பிட்டு வீடியோ போடுவாங்க. அப்படியா? நம்ம ஊர்ல இந்த ஃபுட் பிளாகர்னா ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ பண்ணுவாங்கல, அந்த மாதிரி மண் எப்படி இருக்கு, டேஸ்ட் எப்படி இருக்கு, எல்லா மண்ணும் திங்குமா அப்படின்னு சாப்பிட்டு காமிச்சு ரிவ்யூ சொல்லுவாங்க. நாமெல்லாம் செத்த பிறகு மண்ணு நம்மள திங்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க வாழும் போதே அந்த மண்ணை திங்குறாங்க. மாஷா அல்லாஹ், டீ குடிச்சே உங்களை வளர்த்தாங்க. வீடியோனா ஃபுல்லாவே பார்க்க முடியலடா.
ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நீங்க பாருங்க. நிஜமாவே மண்ணுதான். கேக்குமா திங்குது. எப்படி மண்ணை சாப்பிட்டு இல்ல வாழ்ந்துருக்காங்க? மண்ணுதானா டவுட்டா இந்த இருக்கு. மிளகா திங்கிறத கூட நான் பார்த்திருக்கேன். அதுவே கொடூரமா இருக்கும். ஆனா இவங்க மண்ணை தின்னு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. உண்மையா உடலுக்குள்ள போயிட்டு என்னடா ஆகுது? மாவு ஏதாவது ரெடி பண்ணிருக்கீங்களா? மாவா இருக்கு. அப்படியா? பார்க்கறதுக்கே உங்களுக்கு கொடூரமா இருக்கலாம். என்னடா அப்படின்னா சாப்பிடுறாங்கன்னு. ஆனா இது ரிலேட்டடான கண்டென்ட் இருக்கும்போது நிறைய விதமான மனிதர்களை பார்த்தேன். இதெல்லாம் சும்மா சாதாரணம் தான். இதை விட கொடூரமான நிறைய பேரை பார்த்தேன். இதெல்லாம் நீங்க சாணியெல்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் சொல்ல கூட முடியல என்னால. வேணாம் வேணாம். அந்த அளவுக்கு கொடூரமா இருந்தாங்க. அதெல்லாம் அது உங்களோட யூடியூபே என்ன பேன் பண்ணிடும். ஓ இது பார்த்தனே மத்த சஜஸ்ட் ஆயிருக்கு போல இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது இது கொஞ்சம் ரொம்ப நார்மல் தான். அப்ப அந்த மனிதர்கள்லாம் எவ்வளவு மோசமா இருந்திருப்பாங்கன்னு பாத்துக்கங்க. அவங்கெல்லாம் அரக்கணுங்க. உங்களால அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. ஆப்பா போதும். இதோட முடிச்சுக்கலாம். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது உண்மையிலே மண்ணா? எனக்கு அவ்வளவு பெருசா தூக்கி எப்படி வச்சிருக்காங்க? அதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. மண்ணா இல்ல இவங்களே ஏதாவது ஏதாவது மாவு தயாரிச்சாங்களா? ஏதாவது செஞ்சு அந்த நம்மள கேக்லாம் பண்ணுவோம். ஏமாத்துறாங்களா? அப்படி ஏதாவது கேக்லாம் ஒரே எல்லா பொருள் மாதிரியே பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? தெரியல என்னன்னு தெரியல. எனக்கு எனக்கும். கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா ஒருத்தர் அந்த பையன் தானே ஃபேமிலிஸ் இந்த மிளகாத்தூளை தேய்ச்சிட்டு போய் சொல்லிட்டு இருப்பான். ஃபேமிலிஸ் அந்த பையன் அப்படிதானே ம். ஏதாவது ஆமா ஆமா கேசரி அந்த பவுடர் அதை கூட தேய்ச்சிட்டு கூட அது மிளகாத்தூளே கிடையாது. அது 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 ஷார்ட் வீடியோல அவ்வளவுதான். எப்படிதான் ஏமாத்துவாங்க. அதையே நம்பி ஏமாறுறவங்களும் இருக்காங்க. அது என்ன பண்றது? பாக்குறவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதான் வெங்கடேஷ் சொன்ன மாதிரிதான். அவன் அடிச்சு நீ மாற்ற மாதிரி இருக்கேடா அப்படின்னு மாதிரிதான் கிட்டத்தட்ட. அப்புறம் இந்த கப்பிள்ஸ் 2 பேரும் வீடியோ போட்டிருந்தாங்க. அதை வந்து பாக்குறதுனாலதான் அவங்க அதையே கண்டினியூ பண்றாங்க. ஆமா ஆமா. அதை பார்க்கலன்னா அவங்க ஏன் இல்ல அதை போட அது போறாங்க? எனக்கு தெரிஞ்சு மேபி அதை ஃபுல் வீடியோவா இப்போ அதை காய்கறி இல்லை அதை வாங்கிட்டு வராது. அப்போ ஒரு கடைக்கு போற மாதிரி நடந்து போற மாதிரியே காட்டணும். சரி இல்லைன்னா அது ஒரு ஷார்ட் வீடியோ. அந்த ஷார்ட் வீடியோ பாத்தீங்கன்னா பெரிய வீடியோ இருக்கு, அதை போய் நீங்க பாருங்க போய் நீங்க அந்த வீடியோ அப்படின்னு. ஓகே சரிங்களா? இதுதான்டா ஃபுல் வீடியோ. அவங்களுக்குள்ள நடக்கிறத வந்து அது இந்த மாதிரி போடுறாங்க. நாளைக்கு நம்ம 2 பேரும் கடைக்கு போவோம், சாப்பிடுவோம், சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு, அது ரிவ்யூ கூட போட முடியாது ஒளிய. ஆமா நான் இப்ப போட்டோம்னா எம்டிஎன் இதுலயே வந்துரும். அதுவே எடுத்து ரியாக்ட் பண்ணுவோம். அதையும் எடுத்து நாங்க ரியாக்ட் பண்ணுவோம். எப்படி நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்